Good morning, Vaikare Sangam அவர்களே. Good morning, sir. Good morning, Vaikare. Today, Friendship Day. It is celebrated on different dates around the world, with many countries, including India, celebrating it on the first Sunday of August. So, happy Friendship Day to all of you. Vaikare Sangamam, 33வது நாள். வைகரை சங்கமம் 33வது நாள் வரவேற்பு மற்றும் அறிமுக உரை. வைகரை சங்கமம் அன்பின் உறவுகளே, ஒரு நாட்டின் எல்லையை இராணுவம் காக்கிறது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை ஆசிரியர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் ஒரு நாட்டின் உயர்வை உருவாக்குவது சிந்திக்க வைக்கும் பயிற்சிகள். இன்று நாம் கேட்க போவது ஒரு சாதாரண சொற்பொழிவு அல்ல, ஒரு தேசத்தின் இதய துடிப்பை உணர வைக்கும் சிந்தனை பயணம். குட் மார்னிங் அண்ட் a warm welcome to everyone. Today, we are not merely remembering India's freedom. We are reaffirming our responsibility to build a stronger, wiser and more united nation. அன்பிற்கினிய வைகரை சங்கம் உறவுகளே, இன்று நமது 33வது நாள் நிகழ்வில் இந்திய சுதந்திரம் என்ற மகத்தான தலைப்பில் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றி துணை பொது மேலாளராக பணி நிறைவு பெற்றவர். 22 ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி துறையில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு 700க்கும் மேற்பட்ட நேரடி பயிற்சிகள், 200க்கும் மேற்பட்ட இணைய வழி பயிற்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள், நிர்வாகிகள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் திறன் வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பு செய்துள்ளார். கல்வி தகுதி: DME, BE மெக்கானிக்கல், MBA HRM, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் உள்ளிட்ட பல உயர்கல்வி தகுதிகளையும் ISO 45001 லீட் ஆடிட்டர், கவர்மெண்ட் சர்டிஃபைடு ட்ரெய்னர், JCA இந்தியா சர்டிஃபைடு ஜோன் ட்ரெய்னர் போன்ற பல்வேறு சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி நிறுவனத்தின் நிறுவனர், அனிமொழி அகாடமியின் பிளானிங் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இயக்குனர், யூடியூபர், நூல் விமர்சகர், கட்டுரையாளர் மற்றும் நாடக கலைஞர் என பன்முக திறமை கொண்டவர். இந்தியா அக்ரனிம்: I இன்டெகிரிட்டி நேர்மை, N நேஷன் பில்டிங் நாடு கட்டமைத்தல், D டிசிப்ளின் ஒழுக்கம், I இன்னோவேஷன் புதுமை, A ஆக்ஷன் செயல். இந்த 5 மதிப்புகளே வலிமையான இந்தியாவின் அடித்தளம். 2047 இந்திய பொருளாதாரம் வல்லரசாக மட்டுமல்ல, ஒழுக்கம், மனிதநேயம் மற்றும் தலைமைத்துவத்தில் உலகிற்கு முன்னுதாரணமாக உயர வேண்டும். அத்தகைய இந்தியாவை உருவாக்கும் விதைகள் இது போன்ற அறிவூட்டும் சிந்தனை அமர்வுகளில் தான் விதைக்கப்படுகின்றன. சுதந்திரம் என்பது ஒரு தேதி அல்ல, தினமும் வாழ வேண்டிய நம் பொறுப்பு. நாடு உயர வேண்டுமெனில் மனிதன் உயர வேண்டும், மனிதன் உயர வேண்டுமெனில் சிந்தனை உயர வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, எண்ணியார் திண்ணியராக பெறின். குறள் 666. அன்பு மரியாதையும் கலந்த கரவொலியுடன் மதிப்பிற்குரிய திரு நா. ரமேஷ் அவர்களை இந்திய சுதந்திரம் என்ற தலைப்பில் தனது சிறப்புரையை வழங்க அன்புடன் வரவேற்போம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். ஜெயின். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நன்றி அருணகிரி சார். மிக அருமையான ஒரு அறிமுக உரை. நல்ல இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு எழுச்சி கொடுக்குற மாதிரி நல்ல வீரியமா இருந்த உங்க உரை. நன்றி. ஸோ அனைவருக்கும், வைகரை சங்கம் அன்புறவர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம ஒரு மாசம் முடிச்சு இந்த மாசம் 2வது தலைப்பா இந்திய சுதந்திரம் அப்படின்னு ஒன்று 2வது நாளே எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிட்டுச்சு. இதுல முதல்ல நம்ம இந்திய சுதந்திர வீரர்களுக்கு ஒரு வீர வணக்கம் அனைவருமே தெரிவிச்சுட்டு, உங்க சார்பாக நானும் தெரிவிச்சுட்டு, தினமுமே இந்த மாதிரி இந்திய சுதந்திரம் முடிகிற வரைக்கும் காலையில ஒரு வீர வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா பேச்சாளர்களும் கடைபிடிச்சோம். இல்ல அந்த செஷனுக்குள்ள அட்லீஸ்ட் அந்த பேச்சாளர்கள் விட்டுட்டோம்னா மாடரேட்டர் இந்த மந்த் ஃபுல்லாவே அவங்களுக்குலாம் ஒரு வீர வணக்கம் சொல்லிட்டு நம்ம அப்படி வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட என்னோட செஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த பாட்டோட ஆரம்பிப்போம்.
ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நன்றி. இந்த பாடல் வந்து எனக்கு பாடி கொடுத்த நாகவல்லி மேடத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு, நம்ம சுதந்திரம் அப்படின்னாலே இந்த மாதிரி பாடல்கள், செலிப்ரேஷன்ஸ், சுதந்திர தின கொண்டாட்டங்கள், குடியரசு தின கொண்டாட்டங்கள், ஆரஞ்சு மிட்டாய், அப்படிதான் எனக்கு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு. கப்பலோட்டி தமிழன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா இதெல்லாம் கண்டிப்பா எப்போ வந்தாலும் இந்த மாதிரி திரைப்படங்கள் கூட்டிட்டு போவாங்க. என்ன காரணம்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேட்ரியாட்டிக் கொண்டு வரணுன்ற ஒரு பக்கம், அதே சமயம் டாக்ஸ் ஃப்ரீ படம் ரொம்ப சீப்பா இருக்கும், பாதி காசு தான் இருக்கும். அதனால வந்து நாங்க குடும்பத்தோட எப்ப இந்த படம் எத்தனை முறை திரையிட்டாலும் தியேட்டர்ல போய் பார்ப்போம். இந்த கப்பலுடைய தமிழன்ல ஒரு பாடல் வரும் பாருங்களேன், வெள்ளி பனிமலையில் மீதுலவும். அவர் என்னமோ சிவாஜி அந்த விஓசி கேரக்டரை எடுத்துக்கிட்டு அவரே கப்பல் வாங்கிட்டு அதுல வரா மாதிரி ஒரு ஃபீல் முகத்துல காமிப்பாரு. அந்த பாட்டெல்லாம் உடம்புல சிலுக்கும். அந்த திரைப்படம் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாடல்கள் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு வரும். ஒரே நம்ம படிப்பு ஸ்கூல்ல படிக்கிறோம், சுப்பிரமணிய பாரதியார் கவிதைகள் பத்தி படிக்கிறோம், அவரை பத்தி படிக்கிறோம். அவர் பாடல்கள் அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ல அது வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி அருமையான ஒரு நிகழ்வா இருக்கும். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பாருன்னு நமக்கு வந்து இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம எல்லாரும் திங்க் பண்ணாலும் சிவாஜி கணேசன் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சுதந்திரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை, அது ரத்தத்துல எழுதப்பட்ட வரலாறு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாசம் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக படிக்கும் போதுதான் தெரியுது இன்னும் பல 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 விஷயங்கள் தோண்ட நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறோம், ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. பட் இது மிகப்பெரிய வாய்ப்பா எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு தலைப்பா இதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்திய சுதந்திரம்னாலே மகாத்மா காந்தில இருந்து பகத்சிங்ல இருந்து நிறைய பேர் நமக்கு தெரியும். ஆண் பெண் ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாம போராட்டத்துல குதிச்ச அவங்கவுங்களுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணவங்களை பத்தியெல்லாம் நிறைய வரலாறுகள் உள்ள இருக்கு. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவனோட எழுச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வாபு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, திருப்பூர் குமரன், நம்ம உப்பு சத்தியாகிரமும் இங்கதான் வேதாரண்யத்துலதான் நம்ம இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஒரு பக்கம். தமிழ்நாட்டோட பங்களிப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி போராட்டங்கள்னு எடுத்தோம்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல இருந்து, மகளிர் எதிர்ப்புல இருந்து, வேலூர் புரட்சியில இருந்து, உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து பல பல போராட்டங்களை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது இந்த இந்திய சுதந்திரத்துக்காக தேடும்போது. அதுல என் மனசை பாதிச்ச விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சாப் மாகாணத்துல அமிர்தசரஸ்ல சீக்கியர்கள் பொற்கோயிலுக்கு 400 மீட்டர் தொலைவுல ஒரு பொது பூங்கா இருக்கு, ஜாலியன் வாலாபாக். எல்லாருக்குமே தெரியும் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னோன்னு டேஷ் போட்டோம்னா படுகொலை அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். 1919 ஏப்ரல் 13 ஒரு கண்டன கூட்டம் நடக்குது. எதுக்காக கண்டன கூட்டம் நடக்குது அப்படின்னாக்க ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம், அதை இயற்றினதுக்காக ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடக்குது. அமைதியான வழியில் நடக்குது. இந்த ரவுலட் சட்டம் என்னன்னா யார் வேணாலும் சுதந்திர போராட்டங்கள்னு போராட்ட வீரர்கள்னு அறியப்பட்டா அவங்கள வந்து நீங்க எந்த விசாரணை இல்லாம கைது பண்ணலாம், அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த இதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா யாரும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு அமைதி வழி கண்டன போராட்டம் நடக்குது அந்த கிரவுண்ட்ல. அதே சமயம் அன்னைக்கு பைசாக்கி அப்படின்னு ஒரு பண்டிகை, அதுல வந்து அந்த பண்டிகை சார்பாகவும் அந்த பூங்கால ஒரு பொது பூங்கா எப்படின்னா சுத்தி காம்பவுண்டு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி இடத்துல ஒரு 15,000 to 20,000 பேரை குழுமி இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த கண்டன வரவங்களை துப்பாக்கி சூடு சுடணும்ட்டு ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது.
எவ்வளவு பெரிய அராஜகம் அப்படின்னா அதை படிக்க படிக்க அப்படியே மனசெல்லாம் பயங்கர பெயினிங்கா இருக்கு. அதுல என்ன நடக்குதுனாக்கா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. 10 மினிட்ஸ் ஷூட் பண்ணிட்டு 1650 ரவுண்டு சுட்டிருக்கிறாங்க. அத்தனை தோட்டாக்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஆவரேஜா சொன்னோம்னா ஒரு சிப்பாய்க்கு வந்து 33 ரவுண்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. 33 தோட்டாக்கள் ஷூட் பண்ணியிருக்காங்களா. அரசு மதிப்பீட்டுல 379 பேர் இறந்த மாதிரி ரெக்கார்ட்ல இருக்கு. எப்படி இறந்துருக்காங்கன்னா, அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல இருந்து மட்டும் 120 பாடி எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அதுல பார்த்தோம்னா இந்த செவுருல துப்பாக்கி தடங்கள்லாம் இருக்குது, நினைவிடம் கட்டி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அராஜகமான ஒரு விஷயம். ஆண், பெண்ணு, வயதானவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் அப்படிலாம் ஒரு எல்லாரையும் இது பண்ணி அந்த என்ட்ரன்ஸ்ல தப்பிக்க முடியாது. காம்பவுண்டு பயங்கர ஹைட்டு, ஏற முடியாது. என்ட்ரன்ஸ்ல ஒரு பீரங்கி வேற கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அராஜகமான ஒரு நிகழ்வு நடக்குது. காந்தியடிகள்ல வந்து ஒரு குழு அமைச்சு கணக்கெடுக்கிறாங்க. 1000க்கு மேல கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 2000 பேர் காயமடைந்தார்கள். இன்னும் சாவு எண்ணிக்கை நிறைய படிச்சு பார்த்தோம்னா ஒரு ஆர்டிகல்ல 3000 பேர் கூட காமிக்குது. அப்ப எவ்வளவு பெரிய பதைக்கிற ஒரு இன்சிடென்ட். இதை எதிர்த்து ஒரு திருப்பி இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து திருப்பி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல அந்த போராட்டத்துல 12 பேர் இறந்து போறாங்க. எதை தொட்டாலும் இவங்க இந்த 12 பேர்லாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அதை நம்ம ரெக்கார்ட்ஸ் தோண்டி எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் தான் தெரியும். அந்த 379 பேர் இருக்கும். ஆனா இந்த 12 பேர்லாம் இருக்குமான்னு தெரியாது. இப்ப வந்து இது யார் பண்ணாங்க சொல்ல முடியுமா? இந்த படுகொலை பண்ணது ஜெனரல் டயர் வந்து அந்த இடத்துல அந்த தண்டனை நிறைவேற்றுறாரு. ஆனா இவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். யாரு சொல்றாங்க? இவர் வந்து இந்த ஜெனரல் டயர் வந்து 1919 இது வந்து நடந்தது மார்ச் 13 இது நடந்தது ஏப்ரல் 13 1919 ஏப்ரல் 13. இவர் வந்து என்கொயரி நடக்குது. ஆகஸ்ட் 25 ஜெனரல் டயர் வந்து ஸ்டாஃப் டிவிஷன் அப்படின்னு ராணுவ மேலதிகாரி நிலையத்துக்கு ஒரு வாக்குமூலம் தெரிவிக்கிறார். நம்ம கொடுப்பாங்கல்ல என்ன இன்சிடென்ட் நடந்தது, அதை வந்து நான் போடுறேன். யாராவது படிக்க முடியுமா? உங்களுக்கு யாருக்கு ஸ்லைடு எலிஜிபிளா இருக்கு? படிங்களேன். கூட்டம் சிதறி போகும் வரை சுட்டுக் கொண்டே இருந்தேன். இல்ல இதுல இருக்க ஸ்லைட்லயே இருக்கு பாருங்க. அதான் மக்களின் நெஞ்சிலே. அதானையா? இல்லங்க ஸ்லைடு எலிஜிபிளா இருக்கிறவங்க படிங்க. அப்படியே நான் படிக்கிறேன். 1919 ஆகஸ்ட் 25 அன்று ஜெனரல் டயர் ஜெனரல் ஸ்டாஃப் டிவிஷன் என்னும் ராணுவ மேலதிகார நிலையினருக்கு சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் தெரிவித்ததாவது: நான் சுட்டேன். கூட்டம் செதறி போகும் வரை சுட்டுக்கொண்டே இருந்தேன். மக்களின் நெஞ்சிலே எவ்வளவு பெருந்தாக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டேனோ அதன்படிக்கு அத்தனை அதிகம் சுடவில்லை என்றுதான் நினைக்கிறேன். என்னிடம் மட்டும் இன்னும் கூடுதலாக படையாட்கள் இருந்திருந்தால் அடிபட்டோர் மற்றும் இறந்தோரின் எண்ணிக்கை இன்னும் கூடுதலாகவே இருந்திருக்கும். நான் அங்கு போனது வெறுமே கூட்டத்தை கலைக்க மாத்திரமல்ல, மக்களின் நெஞ்சிலே ஒரு குலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் போனேன். அங்கு கூடினவர்கள் நெஞ்சில் மட்டுமல்ல, பஞ்சாப் முழுவதுமான எல்லோருக்குமே குலை நடுக்கம் தோன்ற வேண்டும் என்றுதான் சுட்டுக்கொண்டே இருந்தேன். அவசியத்துக்கு மேல் கடுமை காட்டிவிட்டோனோ என்ற கேள்விக்கே இடமில்லை. எப்படி இருக்கு லட்சுமணன் சார்? ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஆர்வம் காமிச்சாங்க. ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு இந்த ஒரு வாசகம்? அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நினைக்கும் போது நமக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைக்கும் போது ஒரு பக்கம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது என்னடா அவ்வளோ கடுப்பா இருக்குது, அவ்வளோ இப்பயே நமக்கு அந்த ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். இந்த மாதிரி சூழல்ல தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில இந்த காயம்பட்டவங்களுக்கு அவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சிறுவன் போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் பேர் வந்து உத்தம் சிங். டிசம்பர் 26, 1899 அந்த பையன் சுனம் அப்படின்னு ஒரு பகுதியில பிறந்தாரு. இளமையிலேயே அவங்க பெற்றோர்கள்லாம் இழந்துட்டதுனால அனாதை இல்லத்துல வந்து வளர்றாரு அமிர்த்சர்ல. அந்த சூழல்ல தான் போய் எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுக்குற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பண்ணிட்டு இருக்காரு. இப்ப
இந்த 1919 இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேர பாக்குறாரு. ஆனா அவருக்கு அந்த நினைவுகளை அவரை விட்டு அகலவே இல்லை. ஏன்னா அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க, பாடி எடுத்துட்டு போனது எல்லாமே உள்ள அப்படியே இருக்கு. இந்த படுகொலைக்கு ஜெனரல் டயர் அப்படின்னு ஒருத்தர் காரணம் இருந்தாலும், அன்றைய பஞ்சாபோட லெப்டினன்ட் கவர்னர் வந்து மைக்கேல் ஓட்வயர் அவருடைய தூண்டுதல் தான் பண்ணதுன்னு 2 பேருமே பழி வாங்கணும்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. கட்டார் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி பகத்சிங்கோட புரட்சி அமைப்புகளோட சேர்ந்து இந்த உத்தம் சிங் அப்படிங்கிறவரு இந்த போட்டோல இருக்கிறவரு செயல்படுறாரு. 21 ஆண்டுகள் வெயிட் பண்றாரு. பழிவாங்கிற நோக்கத்தோட பல நாடுகள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணியே போறாரு அவரு. இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன், ஒரு சினிமால தான் நடக்கும் இதெல்லாம். 1930 லண்டனுக்கு போறாரு. அங்க பார்த்தோம்னாக்க மார்ச் 13, 1940 லண்டன்ல வந்து காக்ஸ்டன் ஹால் அப்படின்னு ஒரு ஹால்ல வந்து மைக்கேல் ஓட்வயர் வந்து புக்குக்குள்ள துப்பாக்கி வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவரை ஷூட் பண்றாரு. அந்த விசாரணையில அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னோட பெயர் வந்து ராம் முகமது சிங் ஆசாத் அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லா இந்து முஸ்லிம் எல்லா ஒற்றுமையும் இருக்கணும்ன்றதுக்காக அவர் பேரையே அப்படி கூடுற ஒரு ஆளு. ஏன் அனைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதங்களோட ஒற்றுமையை விடுதலையும் வெளிப்படுத்துற ராம் முகமது சிங் ஆசாத் அப்படின்ட்டு. ஸோ லண்டன் பெண்டான்வில்லே அப்படின்ற சிறையில வந்து தூக்கில போடுறாங்க. அவருக்கு வந்து ஷஹீத் இ ஆசம் மகா தியாகி அப்படின்னு போட்டுக்கிறார் உத்தம் சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஜாலியன் வாலாபாக் நடந்து அதை கண்டினியூஷன் அப்படி. இவர் வந்து லாலா லஜபதி ராய் அவர் வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. இந்த இதை எதிர்த்து ஒரு கண்டன கூட்டம் நடக்குது. அதுல வந்து ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு உத்தரவுல கடும் தடியடி நடக்குது. அந்த தடியடியில வந்து இவர் காயம்பட்டு அது கண்டினியூஷன்ல இறந்து போயிடுறாரு. யாரு? லாலா லஜபதி ராய். அந்த ஜேம்ஸ் ஸ்காட்டை வந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. யாரு இதுக்கு வராங்கனாக்க பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தபார், சந்திரசேகர் ஆசாத் 4 பேர். ஆனா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்காட்டை இது பண்றதுக்கு பதிலாக 1928 டிசம்பர் 17 வந்து ஸ்காட்டுக்கு பதிலாக இன்னொரு ஜான் சாண்டர்ஸ் அப்படின்னு அடையாளம் ஏதோ மாறி போய் அவரை சுட்டுறாங்க. இந்த லாலா லஜபதி ராய் சுட்ட உடனே அவர் இறந்து போன உடனே இந்த சுடுறதுக்கு தான் இந்த 3 பேரும் அந்த குழு அமைக்கிறாங்க, மாத்தி சுட்டுறாங்க. இவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க. யாருக்குன்னா பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். அவங்களுக்கு தூக்கு தண்டனை 23 மார்ச் 1931 லாகூர் சென்ட்ரல் ஜெயில 3 பேரும் தேசிய பாடல்களை பாடிக்கிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கமிட்டபடி தூக்கு மேடைக்கு சென்றதாக வரலாற்று குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சினிமேட்டிக்கா ஒரு காட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் நம்மளால முடியும். ஆனா இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். இவங்களுக்கு வந்து தியாகிகள் தினம், ஷஹீத் திவஸ் அப்படின்னு அந்த டேயை கொண்டாடுறாங்க மார்ச் 23 எவரி இயர். ஸோ இந்த மாதிரி உயிர் நீத்தவர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர். ஜான்சி ராணி லட்சுமிபாய், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, குயிலி உடம்புல ஆயில் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு நம்ம ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்களை உள்ள போயிட்டு இறந்து போறாரு. இந்தியாவோட முதல் தற்கொலை வீராங்கனையாக நினைவு கூறப்படுகிறார். வேல் நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய வீராங்கனை குயிலி அப்படின்ற ஒரு ஆள். எத்தனை உயிர் தியாகங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, உயிர் தியாகங்கள் ஒரு பக்கம், அதாவது தெரிஞ்சு நம்ம வரலாறுல இருக்கிற உயிர் தியாகங்கள் ஒரு பக்கம், தெரியாம இறந்து போடுவாங்க. இப்ப ஜாலியன் வாலாபாக் கண்டன பொதுக்கூட்டத்துல 12 பேர் இறந்துருக்காங்க, யாருன்னே தெரியாது. அது ஒரு பக்கம். நீங்க உயிர் போறது ஒரு தண்டனை அப்படின்னா, காலாபாணி அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சேன் இந்த இந்திய சுதந்திரத்தை. நான் கிட்டத்தட்ட என்னோட 15 கண்டென்ட் ரெடி பண்ணி கடைசியா இது வந்து கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த மாசம் ஃபுல்லா அவ்வளவு வேலை இருக்கு நமக்கு. காலாபாணின்னா என்னன்னு யாருக்கா ஐடியா இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தமான் சிறையை பத்தின இது. வெரி குட். அந்தமான் சிறைக்கு காலாபாணி சிறையில் உள்ள மிக கொடூரமான ஒரு சிறை. உலக அளவில் பல நாடுகளில் பல சிறைகள் இருந்தாலும் கூட அந்த அந்தமான் சிறைன்றது ஒரு மோசமான சிறை. காலாபாணி சிறை, அதுக்குள்ள போனவங்க உயிருடன் திரும்பி வந்ததாக சரித்திரமில்லை. அவ்வளவு கர்ணகொடூரமான ஒரு சிறை. அதுக்கு பெயர் காலாபாணி. அந்த பெயர்லயே வந்து காலாபாணிங்கிறது பிளாக் வாட்டர், கருப்பு தண்ணி. காலான கருப்பு, பாணின தண்ணி, கருப்பு தண்ணி,
கருப்பு தண்ணின்னா நம்ம எப்படி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிறை. அதை பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தமான்ல இருக்கிற ஒரு செல்லுலார் சிறை. நம்ம அந்தமான் பத்தி நம்ம தீபா மேடம் பேசும்போது அவங்க அந்த சிறை பத்தியுமே சொன்னாங்க. அதையும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இந்திய விடுதலை போராட்டர்கள் உயிர் நீத்தது ஒரு பக்கம், இதுல கொடுமை அனுபவிச்சு பிரிட்டிஷ் ஆட்சியில மிக கொடூரமான அரசியல் கைதிகள். சரி, அரசியல் கைதிகள்னா யாருன்னா இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். அவங்க என்ன பண்ணாலும் ஆர்டிக்கல் எழுதுறாங்க, ஆப்போசிட்டான தூக்கிக்குள்ள வச்சிருவாங்க. இது என்ன பண்ணா இந்த விடுதலை போராட்ட வீரர்களோட மன உறுதியை உடைச்சுதுன்றான். அவங்க திருப்பி இந்த சிறைக்கு போயிட்டோம்னா ரிலீஸ் பண்ணா கூட சுதந்திர போராட்டத்துல ஈடுபட முடியாதபடி செய்யறது தான் இந்த நோக்கம். அப்ப உள்ள அந்த அளவுக்கு ஹாரஸ்மெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறான். இது எப்படி இருக்கும்னா 698 அறைகளாம் அந்த சிறையில. ஒரு அறையும் 13:30க்கு 7. இப்போ உட்காந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இருக்கும். கைதிகள் ஒருத்தர் பார்க்க முடியாது. ஜன்னல் மேல வென்டிலேட்டர் மாதிரி மேல இருக்கும். 7 ரெக்கைகள் விங்ஸ் கொண்ட நட்சத்திர வடிவ ஒரு கட்டடமாக இருக்கும். நடுப்புற கண்காணிப்பு கோபுரம். அப்படி ஒரு கடுமையான ஒரு சிறையை டிசைன் பண்றேன். அதுக்குள்ளேயே நீங்க தூக்கு போட்டு ஆளை காலி பண்றதுக்கு, தண்டனை நிறைவேற்றத்துக்கான இதெல்லாம் அந்த காட்சியத்துல பார்த்தேன். அருங்காட்சியகத்துல இதெல்லாம் உள்ள இருக்குதான். தூக்கு மாட்டத்துக்காக ப்ரொவிஷன்ஸ். கைவிலங்கு என்னென்னலாம் கொடுமை பண்ணிருக்கா பாருங்களேன். கை விலங்கு, கால் விலங்கு, 24 ஹவர்ஸுமே இரும்பு சங்கிலி, பின்னாடி கால் கிட்ட குண்டு. அவன் நடந்தெல்லாம் ரொம்ப போக முடியாது. கைகளை பின்னால, கால்களை கனமான விலங்கு, பலருக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு இதெல்லாம் அங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது படிக்கும் போதெல்லாம் ரொம்ப முடிவே இல்லை எனக்கு, அந்த அளவுக்கு இருந்தது. தனிமை சிறை, ஒரே அறையில பேசக்கூடாது, புஸ்தகம் கிடையாது, கடிதம் கிடையாது, குடும்பம் தெரியாது, யார் இருக்கான்னு தெரியாது. அப்ப அந்த மாதிரி தனியா ஒரு ஆளை விட்டா எப்படி ஆயிடும்? மனநலம் பாதிக்கப்பட்டுருவான். அவனை ரிலீஸ் பண்ணா கூட அவனுக்கு திரும்பி சுதந்திரம்ன்ற ஒரு நினைவே வரக்கூடாதுன்ட்டு ஒரு கடுமையான பட்டினி, கெட்டுப்போன அரிசி, நீர்த்த பருப்பு, புழுக்கள் இருக்கிற உணவு, தண்ணீர் கிடையாது. புகார் சொன்னா இது கைதிகளுக்கு இது போரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டையடி, முதுகுல ரத்தம் வர வரைக்கும் சாட்டையால் அடிப்பாங்க. காயத்துக்கு மருந்து கிடையாது. திருப்பி அந்த சாட்டையை அடி முடிச்சோன்னா அது ரொட்டீன் மாதிரி சாட்டையை அடிச்சுட்டு திருப்பி போய் அவங்க வேலையை போய் பார்க்கணும். அது மாதிரி தேங்காய் கொண்டு போட்டு உரிச்சு அதை எண்ணெய் செக்கில் வச்சு இழுக்க வைக்கிறது. டெய்லி 30-40 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுக்கணுமா. முடியலன்னா சாட்டை அடி அடிச்சு திருப்பி பண்ணணுமா. சாப்பாடு கிடையாதான். திருப்பி ராத்திரி சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க. பல கைதிகள் மயங்கி விழுந்து அடிச்சே இறந்தே போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா மனிதாபமானமற்ற தண்டனைகள் சொல்றாங்க. நாள் ஃபுல்லா நிக்க வைக்கிறதா, இரும்பு கம்பியில கட்டி வைக்கிறது, கழிப்படை வசதி மறுக்கிறது, தூங்க விடாம தண்டிக்கிறது. ஒரு சினிமால கூட காமிச்சிருப்பாங்க, தூங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தண்டனை கொடுப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பதைக்குது. வெயில்ல அப்படியே நிறுத்தி வைக்கிறது, யாருமே குடும்பத்தினரை பார்க்க முடியாது. கடிதங்கள் வந்ததுன்னா தணிக்கை செஞ்சு படிச்சுட்டு அப்புறம் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுல தண்டனை அனுபவிச்சுங்க. அதுல ஒரு 3 பேர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். விநாயக் தாமோதர் சவர்கர் அப்படின்ட்டு புரட்சியாளர், எழுத்தாளர், அரசியல் சிந்தனையாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர். 1909 இருந்து 1911 வரைக்கும் கைது செய்யப்பட்ட அந்தமான் சிறைக்கு அனுப்புறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா மறக்க முடியாத சம்பவம் என்ன இவர் சொல்றாருனாக்கா, இவர் பக்கத்து அறையிலேயே அவங்க அண்ணன் இருந்திருக்கிறாராம் ஜெயில. தெரியவே தெரியாது. பல மாசம் கழிச்சுதான் தெரியுது. அந்த அளவுக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு தண்டனை கொடுக்கிற செயல். இவர் பரீந்திரகுமார் கோஷ், எல்லாருக்குமே தெரியும். அரவிந்த் ஆசிரமம் பார்த்திருப்போம் நம்ம பாண்டிச்சேரியில. அந்த அரவிந்தோ இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பியா இவர ஜேர்னலிஸ்ட். அதனால இவர் இந்த எழுத்துக்காக இவரை கைது பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க, செக்கு எடுக்க வச்சிருக்கிறாங்க. சாட்டையடி, பல ஆண்டுகள் தனிமை சிறை. நம்ம அரவிந்தருடைய தம்பி இவருடைய எழுதிய நினைவுகள்ல இதுக்கு பின்னாடி எழுதியிருக்கிறாரு, உடலை விட மனசை உடைக்கிறதுக்கு முயன்றார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அந்த பரீந்திரகுமார் கோஷ். இந்து பூஷன் ராயின் ஒருத்தர் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு புரட்சியாளர்கள், அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அலிபூர் குண்டு வெடிப்புலையும் இது பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த சிலைக்கு அனுப்புறாங்க. தொடர்ச்சியான சித்திரவதை காரணமாக சிறை அறையிலேயே தூக்கிட்டு அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அப்ப
நம்ம சாவறது மேல அந்த அளவுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா மகாவீர் சிங், மோஹித் மோத்ரா, மோகன் கிஷோர் நமதாஸ் அப்படின்ட்டு அவங்க 3 பேருக்கு என்னன்னாக்கா ஒரு போராட்டம், அரசியல் கைதிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. என்ன போராட்டம் பண்றாங்க? ஒன்னும் யாரையும் அடிக்கல, உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கிறாங்க 1933. அவங்கள உண்ணாவிரத போராட்டத்தை உடைக்கணும்ட்டு சிறை அதிகாரிகள் வந்து கட்டாயமாக குழாய் மூலம் பால் புகட்ட முற்படுறாங்க. அந்த பால் வந்து தவறுதலா நுரையீரலுக்குள்ள போயிட்டு மூச்சு திணறி இறந்து போறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு போராட்டம், அதுல அவங்கள சாப்பிட வச்சு இறந்து போகுது. நினைச்சே பார்க்க முடியல. இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். உள்ள போய் படிச்சோம்னா ஆர்டிகிள் கரபுரண்டு ஓடுது. அரை மணி நேரம்லாம் பத்தாது. இந்த வருடம் ஃபுல்லா இந்திய சுதந்திரம்னு அனுபவிச்சாலும் அவ்வளோ விஷயம் இருக்கு. நமக்கு என்னென்னலாம் இவ்வளவு அனுபவிச்சு எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, சின்ன குழந்தைகள் இறந்து போயிருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, எவ்வளவு ஹாரஸ்மெண்ட் நடந்திருக்கு, நம்மளை சுற்றி அத்தனை விஷயம் நடந்து. உயிரை இழந்தவங்க எத்தனையோ பேர், உயிரை இழந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு அனுபவிச்ச அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு சுதந்திரம் பாடுபட்டு இருக்காங்க. நம்ம அசால்ட்டா சினிமாலையும் ஆர்டிகிள்லையும் தான் படிச்சுட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அப்படி என்னதான் வாங்கி கொடுத்துட்டாங்க? என்ன சுதந்திரம் இருக்கு தெரியுமா? நமக்கு யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு என்ன பெரிய சுதந்திரம் கிடைச்சிருச்சு? ஒரே ஒரு சுதந்திரம், அடுத்தவருடைய மூக்குக்கு தொடாத அளவுக்கு என்னுடைய கையை நான் வீசிக்கொள்ள முடியும். அடுத்தவருடைய மூக்கில் படக்கூடாதுங்கிறது. சூப்பர் சார். வேற யாரு? வேற சார். நன்றி சார். தங்க மேடம் சொல்லுங்க மேடம். கல்வி சுதந்திரம் இருக்கு, ஓரளவு இணையத்தில் இணைந்து பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது, ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. முதலில் இது 3ம் தடைப்பட்டிருந்தது. அதே போல உணவு, உறைவிடம், நமக்கு இப்ப வந்து தேவை எதுவோ இது 3ஐயும் பூர்த்தி செய்யக்கூடிய சுதந்திரம் இப்பொழுது இருக்கிறது, அப்போ இல்லை. நன்றி 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 மேடம். நன்றி மேடம். வேற யாராவது? கருத்து சுதந்திரம். வெரி குட். ஜெகநாத். எழுத்து சுதந்திரம். அதுதான் நானும் சொன்னேன். பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம். இன்னைக்கு வந்து வைகரை சங்கம்னு ஒரு தளம் ஆரம்பிச்சு நம்ம ஆன்லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து உட்காந்து கேட்கறதுக்கு கூட ஒரு சுதந்திரம் தான். இது இப்படிலாம் பண்ண முடியாது அந்த காலத்துல. நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம். நீங்க நமக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு எதிர்த்து போராடுறது, யார வேணாலும் கேள்வி கேட்க முடியும். ஆர்டிஐ சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்த இதையே இருக்கு, இந்த வருஷம் வந்து கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு நீங்க வந்து 10 ரூபா பணம் கட்டி கேட்க முடியும். அந்த மாதிரி பல உரிமைகள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. நமக்கு கிடைச்ச உரிமைகள் பார்த்தோம்னா அவ்வளவு இருக்கு. ஆனா அதுக்கு கொடுத்த விலைகள் வேற லெவல் விலைகள். வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம வந்து சமுதாயத்துக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு பர்சன்ட்னு பார்த்தோம்னா நாட்னு 0 போயிட்டே இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்றோமா, அடுத்தவங்களை யூட்டிலைஸ் பண்ண விடுறோமா அப்படின்றது மிகப்பெரிய மெகா கேள்வி. இதுல பார்த்தோம்னா பேச்சு சுதந்திரம் நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஜெகநாத் சார் உட்பட அத்தனை பேர் சொன்னாங்க பேச்சு சுதந்திரம். அதை வந்து சரியா பயன்படுத்துறோமா? பல நேரத்துல சரியா பயன்படுத்துறது இல்லைங்கிறதும் நிறைய பார்க்குறோம். நம்ம ஒரு இண்டிவிஜுவலும் அடுத்தவங்களை ஒரு வெறுப்பு பேச்சு, வதந்திகளை பரப்புறது, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பேசலாம். அப்படிங்கிற இப்ப நிறைய பார்த்தோம்னா பல யூடியூப் சேனல் வழியா நிறைய பேருடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, போறாங்க, வராங்க. அப்ப நம்ம அது பேச்சு சுதந்திரம், யார் வேணாலும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப அதுல நம்ம என்ன கொண்டு போறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். பொது சொத்துகள், ஒரு போராட்டங்கள். இப்ப கூட ரீசெண்டா கல்விக்காக மாணவர்கள் போராடினாங்க, அதை பண்ணாங்க ஜெந்தர் மந்தர்ல. அவங்களும் வின் பண்ணி அந்த நீட் தேர்வுக்காக ஒரு போராட்டங்கள், ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மெரினால போராட்டம். இது எல்லாமே வாய்ப்பு. என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரை வழியில போராட்டம் பண்ணலாம். இதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல பொது சொத்துக்களை நாசம் பண்றதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஊடக சுதந்திரம் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஊடக சுதந்திரம். என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க ஊடகங்கிறது மிகப்பெரிய வலிமையான ஒரு ஆயுதம். நீங்க வந்து கத்தி மாதிரி நீங்க நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கோம்னா
அதை நம்மளையும் காயப்படுத்திடக்கூடாது, அடுத்தவங்களையும் காயப்படுத்தாத அளவுக்கு கொண்டு போறது தான் ஊடக சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துறது. இதுல பார்த்தோம்னா ஃபேக் நியூஸ் நிறைய வருது, வதந்திகளை பரப்புறது, யாரையாவது ஒரு இண்டிவிஜுவலை அட்டாக் பண்றது, அவங்களுடைய இன மத வேறுபாடுகள் ஜாதி இதை வெறுப்பார மாதிரி போஸ்டர் நமக்கு வருதுன்னா அதை ஷேரே பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பண்ண வேண்டாம். நம்மளுடைய ஒருத்தரோட தனி பிரைவசியை மீறுற மாதிரி ஒரு பெரிய பத்திரிகையாளர்கள் பின்னாடி தொடர்ந்து ஒரு பெரிய ராணியே காலி பண்ணிட்டாங்க. போலிக்கணக்கள், ஃபேக் அக்கௌண்ட், போன் பண்ணி வேற லாங்குவேஜ்ல போன் பண்ணி ஓடிபி கேட்டு இணைய வழியில் யார் வேணாலும் யாரை வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சைபர் புல்லிங் சொல்றாங்க. தவறான தகவலோட யாரோட புகைப்படத்தை பதிவிடுறது, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை வெளியிடுறது, நம்ம வாட்ஸ்அப்ல வர மெசேஜை நம்ம அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்றோம்னா கூட அதுல கூட உண்மைத்தன்மை இருக்கா நம்ம ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணி, இது கண்டிப்பாக ஒரு பெரிய அறிஞர்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், நான் இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படிம்பாரு. சரிப்பா, சொல்றதுக்கு முன்னாடி நான் 3 கேள்வி கேட்கிறேன். இந்த விஷயம் சொல்றதுனால எனக்கு ஏதாவது நல்லது இருக்கா? இல்ல சார். உனக்கு ஏதாவது நல்லது இருக்கா? இல்ல சார். ஊருக்கு ஏதாவது நல்லது இருக்கா? இல்ல சார். அப்ப கம்முன்னு விடு, இந்த விஷயம் தெரிய வேண்டாம், நீனே வச்சுக்கோ அப்படி சொல்லிடுறாரு. இப்ப நம்ம அனுப்புற ஊடகத்துல அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜோ எந்த ஷேர் பண்ற மெசேஜோ இது யாருக்காவது பயன்படுமா, நமக்கோ அனுப்புறவர்களுக்கோ சமுதாயத்துக்கோ பயன்படும்னா மட்டும் அந்த ஊடக சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அப்படிங்கிறது நம்ம டம்ப் பண்ணிடுறோம். எல்லா இடத்துலயும் தேவையில்லாத மெசேஜ் அதெல்லாம் போட்டு டம்ப் பண்றோம். இந்த ஊடக சுதந்திரத்தை தவறா பயன்படுத்துறது ஒரு விஷயம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட மதிக்கலாம். நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிப்போம். இப்ப பார்த்தோம்னா ஒரு சிக்னல்ல நிக்கிறோம், ராத்திரியில யாரும் சிக்னல் ஓடிட்டு இருந்தா கூட ஜப்பான்ல யாருமே இல்லைன்னா கூட அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நம்மகிட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் இருக்கு. சட்டத்திட்டங்களை நம்ம மதிக்கலாம், சிந்தித்து வாக்களிப்போம். வாக்களிக்கவே போற பர்சன்டேஜ் இப்பதான் ஜாஸ்தியா இருக்கு. 80% தான் தமிழ்நாட்டில் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் 55, 56, 60 வாக்களிக்க போறதுக்கு கூட கஷ்டம் நமக்கு. ஆனா இவங்க அது பண்ணல இது பண்ணலன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப வாக்களிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் வாக்களிக்கணும். யாருக்கு வேணாலும் பண்ணலாம். சிந்தித்து வாக்களிக்கும் போது நான் சிந்திச்சும் போது எனக்கு வேற ஆள் தெரியும், நீங்க சிந்திக்கும் போது வேற ஆள் தெரியும். ஆனா நம்ம வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிக்கணும். சும்மா ஏதாவது பண்ணணும்னு பண்ணக்கூடாது. அதுல கூட நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. யார கேண்டிடேட் சூஸ் பண்ணுங்கிறதும் மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இந்திய சுதந்திரம் கொடுத்துருக்கு. அந்த பொறுப்பை சரியா ஃபாலோ பண்ணணும். சும்மா யாரோ ஒருத்தருக்கு போடுப்பாங்க, என் ஓட்டு யாரையா மாத்திர போகுதா அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது. சிந்தித்து வாக்களிக்கிறது. பிறரோட உரிமைகள் இருக்கு, அதை மறுக்காம மதிக்கணும். கருத்து சுதந்திரத்தை பொறுப்பா பயன்படுத்தணும். கருத்து சுதந்திரம், இப்ப நான் ஒரு கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. நான் இன்னைக்கு இது பண்றோம், யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறோம், இதை கூட பொறுப்பா பயன்படுத்தணும். என்ன பண்ணணும், இந்த 1/2 மணி நேரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் பொறுப்போட. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, ஊழல் மற்றும் சட்டவிரோத செயல்களை தவிர்க்கிறது, ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கத்தை வளர்ப்போம். வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிம்பாங்க. அப்படி நம்ம சொல்றது மட்டும் இல்லாம நடைமுறையில நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பண்ணி காமிக்கணும். கடினமான உழைத்து முன்னேற்றத்துக்கு பங்களிக்கணும், நாட்டோட முன்னேற்றத்துக்கு. நம்ம ஒரு கம்பெனியோடைய இப்போ என்எல்சி இந்தியாவோட விஷன் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதுல ஆக்சலரேட்டிங் நேஷன்ஸ் குரோத் அப்படின்னு இருக்கும். நீங்க என்ன வேணாலும் லீடிங் மைனிங் பவர் கம்பெனியா இருந்தா கூட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆக்சலரேட்டிங் நேஷன்ஸ் குரோத்ன்ற ஒரு வார்த்தையும் அதுல இணைச்சிருப்பாங்க அந்த சென்டென்ஸ். அப்ப நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நாட்டோட உயர்வுக்கு என்ன வருமோ அதை பார்க்கலாம். நல்ல குடிமகனாக சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம செய்யலாம். நிறைய விஷயம் we are getting from the society. யாரோ ஒருத்தர் உதவி செய்யறதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் என்னோட செஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் என்னோட கருத்துக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போறாங்க. அப்ப நம்ம அந்த யாரோ ஒருத்தருக்கு நம்மளும் ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சுதந்திரம் என்பது உரிமை மட்டுமல்ல, அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வாழ்க இந்திய சுதந்திரம், வாழ்க போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் நன்றி.